சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்று சொன்ன உதயநிதிக்கு எதிராகவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரதிநிதிகள் முஸ்தபா, அதை ஆதரித்து பேசிய ஆதவ் அர்ஜுனா என்று சனாதன தர்மத்தை எதிர்க்கிறேன் பேர்வழி என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு தர்மத்திற்கு எதிராக, இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற அனைவருக்கும் எதிராக இந்த இடத்துல விஸ்வ இந்து பரிஷத்தின் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இப்பொழுது பண்ருட்டியில் நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு துவக்கம்தான். சனாதன தர்மத்தை இழிவுபடுத்திவிட்டு, இந்து தர்மத்தை கொச்சைப்படுத்திவிட்டு, இந்துக்களிடமே ஓட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த கேவலமான அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பான இந்த மோசமான அரசியலை இவர்கள் கைவிட வேண்டும். இன்றைக்கு நீங்க தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல. ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டியன்னார். அப்ப புரியல, இப்ப புரியுது. கொள்ளையடிக்கிறதுல டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி. ஒரு டெண்டரு 3 மணி நேரத்தில் போட்டு 3 மணி நேரத்தில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனந்த் அவர்களுடைய அமைச்சர் ஆனந்த் அவர்களுடைய துறையில். அதே போல பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதில் திமுகவுக்கும் டிவிகேக்கும் போட்டி. கோயம்புத்தூர்ல 10 வயது பெண் குழந்தை கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று பெற்றோர்கள் சடலத்தை வாங்காமல் போராடி கொண்டிருக்கிறாங்க. அதற்கு முன்பாக நீங்க 4 நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க, ஒரு பெண்ணை நடு ரோட்ல ஒரு கல்லை கொண்டு ஒரு பையன் அடிச்சே காயப்படுத்துறான். இந்த பொண்ணு என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல. குற்றவாளிகளுக்கு காவல்துறையின் மீது எந்த விதமான பயமும் இல்லை. உடனடியாக நாங்கள் ஆட்சி அமைத்த உடனே போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்படும் என்று சொன்னாங்க. நீங்க கேட்கலாம், என்ன சார் ஆட்சி அமைச்சு 1 வாரம் தான் ஆகுது, இதெல்லாம் போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டிய விஷயம். நீங்க பண்ருட்டில இப்பயும் கஞ்சா கிடைச்சிட்டு தான் இருக்கு. எந்த போதைப் பொருள் பரவலும் கட்டுப்படுத்தப்படவில்லை. அப்போ இந்த டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டினா எதுல போட்டி? போதைப் பொருள் பரவலை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறதுல போட்டி, பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறதுல போட்டி, கொள்ளையடிப்பதுல போட்டி, ஊழல் செய்வதில் போட்டி, இந்துக்களை திட்டுறதுல போட்டி. அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்று உதயநிதி பேசுகிறார். ஆதவ் அர்ஜுனா ஆமாமா சனாதனத்தை தான் நாங்கள் அழிக்க தான் முடியும். சனாதனத்துக்கு தமிழ்நாட்டில் சாதி பாகுபாடுன்னு அர்த்தம், நார்த் இந்தியாவில் போனால் வேற அர்த்தம் அப்படிங்கிறார். இப்போ ஆதவ் அர்ஜுனாவுக்கு தமிழ்நாட்டில் மனுஷன் அர்த்தம், நார்த் இந்தியாவுக்கு போனால் வேற அர்த்தம் நான் சொல்ல முடியும்? சனாதன தர்மம் என்பது இந்த நாட்டினுடைய சிவிலைசேஷன் சார். அதை அழிப்பன்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். சட்டத்திற்கு எதிரான விஷயம் இல்லையா? கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான விஷயம் இல்லையா? சாதி பாகுபாடுகளை நீங்க அழிக்க போறீங்கன்னா சாதி பாகுபாடுகளை அழிப்போன்னு சொல்லுங்க. சனாதன தர்மத்தை அழிப்போன்னு ஏன் சொல்றீங்க? உங்களுடைய எம்எல்ஏ முஸ்தபா ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டு நாங்க சனாதனத்தை அழிக்க போறோம், சனாதன தர்மத்தை அழிக்க போறோம்ன்ற. இன்னைக்கு இஸ்லாத்துல பல்வேறு மூட நம்பிக்கைகள் இருக்கிறது, நிக்கா ஹலால் இருக்கிறது, பெண்கள் மசூதிகள் அனுமதிக்கப்படவில்லை. அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு யாராவது ஒருத்தர் இஸ்லாத்தை வேறொருப்போம் என்று சொன்னால் இஸ்லாமிய சகோதரர்கள் மனது எவ்வளவு புண்படும். அப்படி இருக்கும்போது இஸ்லாமியரான முஸ்தபாவான நீங்க நாங்க இந்து தர்மத்தை அழிப்போம்னு சொல்லி நீங்க மேடையில பொதுவில் பிரஸ்ல பேசுறீங்க. இந்துக்கள் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். எல்லாருக்குமான அமைச்சர் தானே நீங்க. நீங்க இந்த பேச்சு எங்க ஆரம்பிச்சது? உதயநிதி சனாதன ஒழிப்பு மாநாட்டில் இந்த பேச்சு பேசுறாரு. அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டுடைய தீர்மானத்தை நீங்க எடுத்து பாருங்க. முழுமையா இந்து தர்மத்தினுடைய எல்லாத்தையும் அழிக்கணுங்கிறத அந்த மாநாட்டோட நோக்கம். புதுமனை புகுவிழா நடப்பதை அழிக்க வேண்டும், புதுமனை புகுவிழாவில் கணபதி பூஜை பண்றாங்க அதை தடுக்கணும், பெண்களுக்கு இந்த வயசுக்கு வந்தா பூ புனித நீராட்டு விழா அதை அழிக்கணும், இந்து சடங்குகள் எல்லாத்தையும் அழிக்கணும், நீத்தார் கடன் பித்ரு கடன் கொடுக்கறத அழிக்கணும். இதெல்லாம் தான் அந்த மாநாட்டுடைய தீர்மானம். அந்த மாநாட்டுடைய தீர்மானத்தை கையில் வைத்துக் கொண்டுதான் உதயநிதி சனாதனத்தை அழிப்பேன் என்று பேசினார். இன்றைக்கு தொடர்ந்து புதிதாக ஆட்சி அமைத்திருக்கிற வெற்றி கழகமும் தமிழக வெற்றி கழகமும் அதையே பேசுகிறார். அப்ப இந்துக்கள் சொரணேற்றவர்கள், இந்துக்கள் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடல, இந்துக்களுடைய சோத்துல உப்பு இல்ல, இந்துக்கள் எவ்வளவு கொச்சைப்படுத்தினாலும் தன்னை கேவலப்படுத்தினாலும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்கிற ஒரு எண்ணத்துல நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? எல்லாருக்குமான ஆட்சியை தானே கொடுப்பேன்னு சொன்னீங்க. உங்களுடைய அமைச்சர்கள் இப்படி பேசுறாங்க. நீங்க இந்துக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எல்லோருக்குமான முதலமைச்சராக இருப்போம் நீங்க சொன்னீங்க. ஆனா உங்களுடைய அமைச்சர்கள் இந்து தர்மத்தை அழிப்போன்னு பேசுறாங்க. நீங்க அதை அனுமதிக்கிறீங்க. அப்போ இதற்கு ஒரு முடிவு தெரிந்தாக வேண்டும்.
தமிழக மண்ணில் இனியும் இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக வாழ்வதை அனுமதிக்க முடியாது. இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். இந்து தர்மத்தை இழிவுபடுத்திவிட்டு, சனாதன தர்மத்தை இழிவுபடுத்திவிட்டு இனி ஒருவன் தமிழகத்தில் நடமாடி கொண்டிருக்க கூடாது. இதை இந்துக்கள் அனுமதிக்க மாட்டோம். சொன்னனே, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டியே. எதுல போட்டினா இதெல்லாம் போட்டி. கஞ்சா பரவலை கட்டுப்படுத்தல, இல்லை எதுவுமே இல்லைங்க. நீங்க இப்போ போதைப் பொருள் பரவலை போர்க்கால அடிப்படையில் தடுப்பேன்னு சொன்னாங்க. அதான் சொன்னாங்க. ஒரு தனிப்படையை அமைச்சாங்க. எங்கேயாவது நீங்க போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. நாமளும் ஒரு வாரம் பார்த்தோம். ஏன்னா இது வந்து 6 மாசம் வெயிட் பண்ணி பார்க்குற விஷயம் இல்லை. ஏன்னா போதைப் பொருள் பரவலுங்கிறது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதுக்காக தான் இந்த ஆட்சி மாற்றத்தை மக்கள் கொண்டு வந்தாங்க. அப்போ இது உடனடியாக செய்யப்பட வேண்டும். நீங்க வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நீங்க வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல கள்ளச்சாராயம் கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது, மெத்தோபோட்டமைன் கிடைக்குதுன்னா அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நீங்க ஒரு ஆர்டர் போடுங்க. சிஎம் ஆர்டர் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அந்த ஏரியாவில் போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்படும். ஆகையால போர்க்கால அடிப்படையில் இதை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் நீங்க 6 மாசம்லாம் டைம் எல்லாம் இதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் டைம். வாக்குறுதிகளுக்கு நீங்க டைம் கேட்டிருக்கீங்க. அது மக்களுக்கு உங்களுக்குமான, ஏன்னா வாக்குறுதிகள் நீங்க மக்களுக்கு தான் கொடுத்தீங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா போதைப் பொருள் பரவல் என்பது அடுத்த தலைமுறையை அழிக்கிற ஒரு விஷயம் சார். அது ரொம்ப சீரியஸா நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் போதைப் பொருள் பரவல் இருக்கிறதுனாலதான் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆகையால ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. தமிழகத்துல என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் மக்கள் திமுகவை தூக்கி எறிந்தார்களோ அது எல்லாமே தொடர்ந்து கொண்டிருப்பதாகவே நான் கருதுகிறேன். இல்ல சார், இப்ப மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகமா தான் இருக்கு. இவங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கு, என்ன விஷயம்? ஓட்டை பிரிக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சு விட்டு அவங்க திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா ஜெயிச்சிட்டாங்களா? ஏன்னா இவங்க கூட இருந்த கூட்டணி எல்லாம் போய் அங்க சப்போர்ட் பண்றாங்க. இவங்களும் போங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ண வைக்கிறாங்க. இந்த விவேக் காமெடி ஒன்று வரும், உன் முகத்தெல்லாம் பார்த்தா அவ்வளோ நல்லவங்க மாதிரி தெரியலையே அப்படின்னு. அந்த மாதிரி வந்து எது எதோட பி டீம் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபியோட பி டீம்னு இருந்தாங்க விஜய் கட்சி. இப்ப பார்த்தா திமுகவுடைய பி டீம் கூட இல்லை, இன்னொரு திமுகவா தான் இருக்கு. திமுக 2.0 மாதிரி இருக்கு. மக்கள் எல்லாம் கொஞ்சம் குழப்பத்துல இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கல்லூரில் வந்து போதை பொருள் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இது சம்மந்தமாக உங்கள் கட்சியில் என்ன புகார் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இப்போ பேசிட்டு இருக்கிறது யாரு? பிஜேபியோட மாநில செயலாளர். நாங்கள் தானே பேசுகிறோம். வேற கட்சிக்காரன் பேசுகிறானா? இல்லை பேசுகிறேன். முதல்ல குரல் கொடுக்கணும் சார். அதையே கொடுக்க மாட்டீங்களா யாரும்? நாங்கள் தானே கொடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் தானே வேர்க்க விறுவிறுக்க நின்றுட்டு இருக்கிறோம். நாங்கள் தானே கத்திட்டு இருக்கிறோம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. காவல்துறையில புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கிற விஷயமே கிடையாது. கஞ்சா பரவலுக்கு தன்னெழுந்து ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நடவடிக்கை எடுக்கணும். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து கஞ்சா விற்கிறவனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க தாக்கப்படுறீங்க. தமிழகத்துல நடந்துட்டு இருக்கா இல்லையா? நான் உதாரணம் காட்டவா? ஆகையால புகார் இல்லாம எடுக்கணும் சார். கஞ்சா விற்கிறதுக்கெல்லாம் புகார் வேணுமா உங்களுக்கு? புகார் கொடுத்தாதான் நடவடிக்கை எடுப்பீங்க. அப்ப ஸ்டேஷன் வாசல்ல கள்ளச்சாராயம் வித்தாலும் கள்ளச்சாராயம் விற்கிறாங்களா, யாராவது கம்ப்ளைண்ட் வரட்டும் சார். பாயிண்ட் வரட்டும் வெயிட் பண்ணி. ஆகையால இது வந்து உடனடியாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழகத்தில் இருக்கிற போதைப் பொருள் பரவலை நிறுத்துவதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதான் பெண்களுடைய மானம் காப்பாற்றப்படும். இது வந்து வெயிட் பண்றதுக்கான விஷயமோ, இது வந்து காலதாமதம் செய்கிற விஷயமும் இல்லை, ரொம்ப சீரியஸான விஷயம். ஆகையால இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் ஒரு விஷயத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், சோழர் மன்னர்களுடைய பெருமை, நம்முடைய தமிழர்களது பெருமை. ஆனைமங்கலம் செப்பேடுகள் பல 100 ஆண்டுகளாக நம்முடைய இந்திய மண்ணிலிருந்து டச்சுக்காரர்களால் கொண்டு செல்லப்பட்டு லேடன் யூனிவர்சிட்டியில இருந்த ஒரு பூட்டி கடந்த ஒரு ஆவணம் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு தமிழனாக, ஒரு சோழ மன்னர்கள் மீது மரியாதை இருக்கிற ஒரு மனிதனாக நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆனைமங்கலம் செப்பேடுகளை மீட்டு கொண்டு வருவதற்காக நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டேன். பிஜேபி தமிழகத்தில் இன்னைக்கு எலெக்ஷன் பாஜக இன்னைக்கு ஒருவர் மாற்றம் ஏதாவது கொண்டு வருவாங்க? அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு வந்து வெற்றி தோல்வி இதெல்லாம் முக்கியம் இல்லை. எங்களுக்கு வந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக நாங்கள் களத்தில் இருக்கிறோமா,
மக்கள் பிரச்சனைகளுக்காக நாங்கள் போராடுகிறோமா? இதான் விஷயம். இன்றைக்கு புதிதாக ஆட்சி அமைந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட முதல் போராட்டமாக எங்களுடைய இயக்கங்கள் தான் முதல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது, மக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் சார், எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த தேர்தலில் இங்க இல்ல, மேற்கு வங்காளத்துல இந்திய தேசத்துக்கே மிகப்பெரிய வெற்றி. நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல, நீங்க கால் விடுறதுக்கு நிறைய டைம் இருக்கு, இன்னும் முடிஞ்சு இல்லையே, இன்னும் எத்தனையோ தேர்தல் இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வரைக்கும் எத்தனையோ ஸ்டேட்ல வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு. என்னைக்காவது ட்ரம்ப் வாழ்த்து சொல்லியிருக்காரா? பிஎம் நரேந்திர மோடி அவர்களுக்கு ட்ரம்ப் வாழ்த்து சொல்லியிருக்காரா? ஏன் மேற்கு வங்கத்தினுடைய தேர்தல் ரிசல்ட்டுக்கு ஏன் வாழ்த்து சொன்னாரு? ஏன்னா இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்பு வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு மைல்கல் மேற்கு வங்கத்தினுடைய தேர்தல். அவ்வளவு பெரிய உலகமே கவனிக்கிற ஒரு வெற்றியை இன்றைக்கு பாஜக மேற்கு வங்கத்தில் அடைந்திருக்கிறது. மேற்கு வங்கத்திலே வரும்போது தமிழ்நாட்டில் வர முடியாதுன்னு நினைக்காதே, கண்டிப்பா வரும். தமிழகத்தில் தாமரை என்றைக்காவது, அதாவது தமிழகத்துல என்றைக்கு வரைக்கும் மருது சகோதரர்கள் பேசப்படுகிறார்களோ, என்றைக்கு வரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசப்படுகிறாரோ, என்றைக்கு வரைக்கும் பாரதி பேசப்படுகிறாரோ, என்றைக்கு வரைக்கும் அர்த்தநாரீஸ்வரர்மா பேசப்படுகிறாரோ, என்றைக்கு வரைக்கும் தமிழக மண்ணில் தேசியம் பேசப்படுகிறதோ, தேச தலைவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் போன்ற உன்னதமான தலைவர்கள் பேசப்படுகிறார்களோ, அன்றைக்கு வரைக்கும் தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. கவலைப்படாது. தேசியம் தமிழக மண்ணில் மலர்ந்தே தீரும்.